லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன இது? இது என்னன்னு கேட்டேன். ஆசையா ஜிலேபி வாங்கிட்டு வந்து உன்னை மடியில தூக்கி வச்சு ஊட்டி விடுவேன் நினைச்சியா? அதானே பார்த்தேன். உனக்கு என் மேல அந்த அளவுக்கு அக்கறை இருந்தா விடிஞ்சிருமே. அம்மா இங்க வாங்கம்மா, வாங்கம்மா. மா, நான் உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துலலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கோவப்படுறதும் சங்கடப்படுறதும் இதெல்லாம் சரியில்லடா. சரி, அதை விடுங்கம்மா, இதை வாங்கிக்கோங்கம்மா. ஒன்னா இருக்க கத்துக்கணும், அந்த ஜிலேபி தந்தா வாங்கிக்கணும். டே ரவி, எடுத்துக்கிட்டு போய் எல்லாருக்கும் கொடு. மா, நான் இது உங்களுக்காக மட்டும் வாங்கிட்டு வந்ததுமா. அதுக்காக எல்லாரையும் பார்க்க வச்சுட்டு சாப்பிடுவாங்களா? அவங்களுக்கெல்லாம் கொடு. மா, சரி, நீங்க முதல்ல ஒன்னு எடுத்துக்கங்க. எடுத்துக்கோங்கம்மா, எடுத்துக்கோங்க. அப்பா கொடு. அப்பா. வேண்டாம். உன் மாமனார் கேட்ட 15 லட்சம் என்ன ஆச்சு? அதுக்கு ஏதாவது வழி பண்ணியா? பண்ணியாச்சுமா. என் ஃப்ரெண்டு கிட்ட பேசியிருக்கேன். அவங்களும் கடையில் என் கூட பார்ட்னராக இருக்க முடிவு பண்ணி பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்கம்மா. சொன்ன டேட்டுக்கு முன்னாடி நம்ம செட்டில் பண்ணிடலாமா? ஒரு தடவை வேணான்னு சொல்லிட்டா அந்த பொருளை நான் தொடவே மாட்டேன். ஆமா, உன்னை நம்பி எவன் 15 லட்சம் கொடுக்கறேன்னு ஒத்துக்கிட்டான்? என்னை நம்பி ஒருத்தன் பொண்ணையே கொடுத்துருக்கான். இன்னொருத்தன் 15 லட்சம் கொடுக்க மாட்டானா என்ன? நீதான் எங்க அப்பாவுக்கு 15 லட்சம் கொடுக்கற ஆளா? எப்படி கொடுக்கறேன்னு நானும் பாக்குறேன். என்னடா இன்னைக்கு ஆபீஸ் போலையா? அது உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கு, லீவ் போடலாம்னு பாக்குறேன். சும்மா நடிக்காத. இன்னைக்கு ரவி அவன் மாமனாருக்கு பணம் தர வேண்டிய நாள். பணம் தருவானா மாட்டானா? ஒருவேளை பணத்தை தரலனா அவன் மாமனார் என்ன பண்ணுவாரு? இதெல்லாம் லைவா பாக்கணும் தானே நீ போல? அட விடுடா, நானே இன்னைக்கு என் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்ல ஆனுவல் டே ஃபங்க்ஷன், அதுக்கே போகாம இருக்கேன். சும்மா ஒரு லைவ் ஆக்ஷன் பாப்பான். வா வா, உட்கார் உட்கார் உட்காரு, வா உட்கார். அது ஒவ்வொரு தரமும் நான் மாட்டான்னு பெட் கட்டி உங்ககிட்ட தோத்துக்கிட்டே இருக்கேன். ஐயோ, இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்கு மாத்தி கட்டுறேன். இன்னைக்கு தனியா தோக்குறாரு, 500 ரூபாய் பெட். நீ தோக்க போற, தனியா தான் ஜெயிக்க போறாரு. என்ன பெட் பாத்தலமா? பாத்துரு. வந்துட்டாரு. என்ன உமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். சரிம்மா. என்னையா, பணம் ரெடியா? வந்துட்டு இருக்கு. 15 லட்சம் ரூபாய் பணம், அதுவே ஆட்டோ பிடிச்சி வருங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. எப்போ வரும், எப்படி வரும்? கடைக்கு ஆள் பேசியாச்சு, பணத்தோட வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக இன்னைக்கு நாள் முழுக்க உன் மூஞ்ச பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருக்க முடியுமா? எப்போ வரும்னு கேட்டு சொல்லியா? The mobile number you have dialed is currently not reachable. Please try again later. அப்பா, இவன் சொல்றத பார்த்தா பணம் வந்துரும் போல இருக்கே. அதெல்லாம் 10 பைசா கூட வராதுமா. என்னப்பா சொல்றீங்க? மனோகரன் ஒருத்தன் 4-5 சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்காம்மா.
அவன் தான் இவனுக்கு பணம் தரேன்னு சொல்லியிருக்கான். நமக்கு வேண்டப்பட்டவன் தான்மா. காலையிலேயே கூப்பிட்டு பேசிட்டேன். இவனை நம்பி நீ பணம் போட்டினா இருக்கிற 4 கடையை சாத்திட்டு நீ நடுத்தருக்கு வரணும்னு சொல்லிட்டேன். அவன் கையெடுத்து கும்பிட்டு காணாம போயிட்டான். ஒத்த பைசா தராது. நீ ஒன்றும் கவலைப்படாத. இவன் என்னைக்குமே நமக்கு அடிமைதாம்மா. என்ன பண்ணலான்னு சொல்லு, செஞ்சிருவோம். உங்களை அத்தனை பேர் முன்னால கழுத்து பிடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனாங்கல்ல, அதே மாதிரி இவனும் போகட்டும். போய் 4 நாள் உள்ள இருக்கட்டும். அப்பதான் நீங்க யாருன்னு அவனுக்கு தெரியும். அவனை தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் புரியும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். நீ எதுவும் தெரியாத மாதிரியே இருமா. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். The number you have dialed is currently busy. என்னையா, உன் ஆள் வரானா இல்லையா? எத்தனை மணிக்கு வருவான்? அதையாவது கேட்டு சொல்லு. இல்ல, ரிங் அடிச்சிட்டே இருக்கு, ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்பதான் பணம் ஆண்டிவேன்னு சொன்ன, அதுக்குள்ள என்னாச்சு? இல்ல, ஒருவேளை வந்துட்டு இருப்பாங்க. நீயும் உன் அப்பாவும் கோவில்ல கிண்டுற அல்வா மாதிரி என்கிட்டயும் கிட்டி கொடுக்கலான்னு நினைக்காத. உனக்கு இன்னும் 1/2 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ள பணம் வரல, உன்னை தூக்கிட்டு போக போலீஸ் வரும். என்ன கேஸ் தெரியுமா? 420. என்னன்னு தெரியும்ல? சீட்டிங் கேஸ். 15 நாள்ல இருந்து 7 வருஷம் வரைக்கும் ஜெயில வைக்கலான்னு சட்டம் சொல்லுது. மாப்பிளைக்கு எப்படி வசதி? முதல்ல மாமியார் வீட்டுக்கு போக போறீங்க. மேலதளத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிடலாமா? என்னையா, உன்ன மாதிரியே எல்லாரும் வெட்டியா இருக்காங்கன்னு நினைச்சியா? இப்படி சும்மா இருந்தா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? வழக்கம் போல எல்லாம் புட்டுக்குச்சுன்னு அர்த்தம். உன்னை நம்பி எவனோ 15 நயா பைசா கூட தரமாட்டான். இதுல நீ அவ்வளோ திமிரா 15 லட்சத்தை ஒரே வாரத்துல கொடுத்துடுறேன்னு வாய்க்கு வர்றத அடிச்சு விடுறது, சொடக்கு போட்டு பேசுறது, முறுக்கிக்கிட்டு திரியறது. எவ்வளோ அடி வாங்கினாலும் இந்த வீம்புக்கு ஒன்று குறைச்சல் இல்லை பாரு. எப்படி வசதி? நீயா என் கூட வந்து நடந்ததை சொல்லி சரண்டர் ஆகுறியா, இல்ல ஃபோன் பண்ணி போலீஸை வீட்டுக்கு வர சொல்லவா? இந்த கேஸுக்கெல்லாம் ஜீப் வராது. 2 கான்ஸ்டபிள் வந்து பொடனி மேலேயே 2 போட்டு உன்னை தரன்னு இழுத்துட்டு போவாங்க. ஓவரா பேசிட்டே இருக்கான். சரி, அப்புறம் என்னையா, கிளம்பு. அம்மா, எதுக்கும் அவனுக்கு இன்னும் 1 வாரமும் 10 நாளோ டைம் கொடுத்து பாருமா. அதுக்குள்ள கொடுத்துருவான். கொடுத்தா மட்டும் அப்படியே கட்டுக்கட்டா கொண்டு வந்து கொட்டிட்டு வர உங்க தம்பி. இல்ல உமா, ஒரு வாரத்துக்குள்ள உன் மனசும் மாறலாம்ல. உங்களுக்கு வேணா உங்க அப்பா விரோதியா இருக்கலாம், ஆனா எனக்கு எங்க அப்பா தான் எல்லாமே. அவரை தொட்டா யாரா இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன். அது என் புருஷனா இருந்தாலும் சரி. அட, நீ ஏமா டென்ஷன் ஆகுற? மாப்பிள, நீங்க கிளம்புங்க. இதுக்கு மேலே வர்றதுக்கு அடம் பிடிச்சா நானே போலீஸ்க்கு ஃபோன் பண்ண வேண்டியிருக்கும். அன்னைக்கு மண்டபத்தில் உங்க அப்பா பண்ணாரு அதே மாதிரி. யோ, என்னையா மூஞ்ச பார்த்துட்டு இருக்க? எழுந்திரியா.
அன்னைக்கு வீட்ல கொண்டு வந்து விட்டுட்டு போன பொண்ணு மாதிரியே இருக்கே. பிரியா, இந்தா. என்ன இது? இதுல 15 லட்சம் இருக்கு. வாங்கிக்கோ. இல்ல வேணாம் பிரியா. வாங்கிக்கோன்னு சொல்றேன்ல. இல்ல வேண்டாம் வேணாம் பிரியா. புடி. இவர் தானே உன்னோட ஃபாதர் இன்லா? ஆமா. தூக்கி எறிஞ்சிட்டு வா. யாருமா நீ? அது உங்களுக்கு அவசியம் இல்லாத விஷயம். உங்களுக்கு தேவை உங்க காசு தானே. அவன் தூக்கி போடுவான், எடுத்துட்டு போங்க. அப்பா. ஏய், ஒழுங்கா பணத்தாடு. ஹலோ, இது ஏன் 500? உன் பணத்தை கொடு. கொடுங்கிற எங்க வச்சிருக்க? அப்பா ஆண்டவா. போ ரவி. புடி. இவ்வளவு நேரம் பணம் பணம்னு நீ தானே குதிச்சிட்டு இருந்த. இந்தா புடி. உமா, வாங்கிக்க சொல்லு. புடிங்கிற. கடைசாவி கேளு. கடைசாவி எடு. அது அது வந்து 15 லட்சத்தை அவன் சொன்ன நேரத்துக்கு திரும்ப கொடுத்துட்டான். சாவியை திரும்ப கொடுக்கணும்ல. இது கூடவா உனக்கு தெரியாது? சாவியை கொடு. என்னடா சாசா சாவுங்கிறான்? வீட்ல இருக்கு. வீட்லயா? வீட்லயா? இன்னைக்கு அவனை செட்டில் பண்ண சொன்னீங்கல்ல? இல்ல. அப்போ வீட்ல சாவியை வச்சுட்டு நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க?
இல்ல அது வந்து அவனால பணத்தை ரெடி பண்ண முடியாதுன்னு நினைச்சேன். அவனால பணத்தை ரெடி பண்ண முடியாதுன்னு நினைச்சீங்களா? இல்ல அவனால ரெடி பண்ண முடியாத சிச்சுவேஷனை நீங்களே உருவாக்குனீங்களா? ஏய், யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்க. எனக்கு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்க. ரவிக்கு பணம் தரேன்னு சொன்ன ஆள் கிட்ட இவர் போய் பேசி பணம் தர வேணான்னு சொல்லியிருக்காரு. இல்ல நான் அப்படிலாம் பண்ணல. அந்த மனோகர் யாருன்னு எனக்கு தெரியாது. நான் மனோகர்னு பேர் சொல்லவே இல்லையே. ஆனா நீங்க அது மனோகர் தான் கரெக்டா சொல்றீங்க. இப்ப இருந்து உங்களுக்கு 48 மணி நேரம் தரேன். 2 நாள் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து முடிச்சு கடையை காலி பண்ணிட்டு இதே இடத்துல வச்சு சாவியை தரணும். அப்படி தரலனா உங்க ரேஞ்சுக்கு எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் எப்படி உங்களுக்கு தெரியுமோ அதே மாதிரி என் ரேஞ்சுக்கு ஏசிடிசியே தெரியும். மறுபடியும் ஜீப்ல ஏத்தி இழுத்துட்டு போற மாதிரி ஆயிட போகுது. பாத்துக்கோங்க. ஏய், என்னடா இது? சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க. விடு, அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுல்ல. நீ எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்க தெரியுமா பிரியா? கமான் ரவி, நமக்குள்ள என்ன உதவி அது இதுன்னு பேசிட்டு இருக்க. மறந்தே போயிட்டேன். வா, நீ வா வா வா. பிரியா, இவங்க தான் எங்க அம்மா அப்பா. தெரியும், உங்க அப்பா அம்மா. வணக்கம். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. நல்லா இருமா. அந்த புது கேரக்டர் ஓபனிங்கே மாசா இருக்கு. ஏய், நானும் உன்ன மட்டும் தான பாத்துக்கிட்டு இருக்கேன். பேசாம பாரு. அப்புறம் எப்படி இருக்கீங்க ஆண்டி? சீதா ஃபுட்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு? பரவாயில்லம்மா, எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கு. உன்னை பத்தி இவன் என்கிட்ட நிறைய சொல்லியிருக்கான். இப்பதான் உன்னை நேர்ல பாக்குறேன். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப இக்கட்டான சமயத்துல சரியா வந்து அவனோட மான மரியாதைய நீ காப்பாத்திருக்கம்மா. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. ஐயோ அம்மா, நன்றி எல்லாம் சொல்லி என்ன வெளியால பாக்காதீங்க. ரவி என்னோட ஃப்ரெண்ட். அவனுக்கு இந்த மாதிரி சமயத்துல உதவுற நிலைமையில கடவுள் என்ன வச்சிருக்காரேன்னு கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. ரவியை நான் எப்படி மாத்தி காட்டுறேன்னு மட்டும் பாருங்க. ரவிக்கு எப்பவுமே நோ சொல்ல தெரியாது. கூட படிச்சுட்டு இருக்கும் போதும் அப்படிதான், இப்பவும் அப்படிதான். ஒரே முறைதான் அவன் நோ சொல்லி நான் பார்த்திருக்கேன். காலேஜ்ல எப்பவுமே தனக்கு என்ன வேணுங்கிறத விட மத்தவங்களுக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து செய்வான்.
இப்ப அவனுக்கு நேரம் அமைஞ்சிருக்கு. அவன் கண்டிப்பா பெரிய ஆளா வருவான். நீங்க 2 பேரும் நம்ம ரவியா இதுன்னு அவனை பார்த்து சந்தோஷப்படுவீங்க. ரொம்ப நன்றிம்மா. ஆனா இந்த பணத்தை அவன் எப்படி திரும்ப தரப்போறானுதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு. எதுக்கு திரும்ப தரணும்? கடனா வாங்கினாதானே திரும்ப தரணும். நானும் ரவியும் இனி அந்த சூப்பர் மார்க்கெட்டோட பார்ட்னர்ஸ். நான் இன்னைக்கு கொடுத்த பணம் என்னோட சைடுல இருந்து போட்ட இன்வெஸ்ட்மெண்ட், அவ்வளவுதான். சரி, நான் வரேம்மா. வரேன்பா. ரவி, கொஞ்சம் வர முடியுமா? சில விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு.